நண்பர்களே, பீச்சை பார்க்கலான்னு வந்த நண்பர்களே. பெசன்ட் நகர் பீச். இங்கே பார்த்தீங்களா, புறாங்கெல்லாம் லைனாக உட்காந்துருக்கு. நல்லா இருக்குல்ல. நம்ம கிட்டே போனால் பறந்துடும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம பாட்டுக்கு போவோம். நான் ஏன் மதியானம் வந்தேன் தெரியுமா? நைட்டு வந்தேன்னா சாயங்காலம் டைமு அந்த மாதிரி வந்தோம்னா இந்த கப்புள்ஸு அட்ராசிட்டிஸ் தாங்காது. அதனால தான் உச்சி வெயிலில் வந்திருக்கேன். உங்களுக்கே தெரியும் பார்த்தா. நல்லா இல்லை. இப்போ தான் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், நமக்கு கூட ஒரு டோலி இருந்து நம்ம சுற்றி இருந்தால் நல்லாயிருக்கும்ல. இப்போதைக்கு யாரும் இல்லை இங்கே, நான் மட்டும்தான் இருக்கேன். ஒரு 2 கப்புள்ஸ் மட்டும் அங்கே நடந்து வராங்க. எதுக்கு ரொம்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போவோம். அவங்கள வீடியோவில் காமிச்சு அவங்க குடும்பத்தில் பிரித்து எதுக்கு ரொம்ப. பெசன்ட் நகர் பீச் இவ்வளோ அமைதியாக நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் எப்போவுமே ஈவினிங் டைம் தான் வந்திருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து மதியான டைமு அந்த மாதிரி வருது. நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரில, என்கிட்ட மைக்கு கூட இல்லை. நான் பாட்டுக்கு அதான் கடைங்க கூட இல்லை, பசிக்குது, எதனா சாப்பிட்லான்னு பார்த்தேன். பேசுகிறது கேட்குதான்னு தெரியல, ஓரளவுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். மைக்கு வாங்க போகிறேன் கூடிய சீக்கிரத்தில். வாங்கிட்டேன்னா நானும் என்ன ஒரு யூடியூபராக உணர்ந்த தருணம். நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு பீச் காட்டுறேன், நல்லாயிருக்கும். சுற்றி பாருங்கள், நல்லா இருக்கா? எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். எவனுமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். எதுவுமே இல்லை கைஸ். சரி வாங்க, அந்த புறா கிட்ட போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என் கண்ணை உறுத்திட்டே இருக்கு. அதை போய் ஒரு ஃபோட்டோ வச்சு எடுக்கலாம் அப்படின்ட்டு நடக்க முடியல, வெயில் ரொம்ப ஓவராக இருக்குது. நான் ஒரு 6 o'clock 7 o'clock தான் வரலான்னு நினச்சேன். அங்கே இப்போ வேறு கப்புள்ஸாக உட்காந்துருப்பாங்க, நம்ம மனசே கஷ்டமாக இருக்கும். எதுக்கு வம்பு, பரவாயில்ல. கப்புள்ஸு தொல்லை தாங்கிறதுக்கு வெயில் தொல்லையே பரவாயில்ல. கிட்டே போயிட்டே இருங்க, காட்டுறேன் புறா. கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரில. பார்த்தீங்களா? நம்ம அதுங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம். சூப்பராக லைனாக உட்காந்துருக்குல்ல. நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் கொஞ்சம் தள்ளி நிற்கும், ஏன்னா பறந்துடும். நம்ம எதுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு. என்றைக்குமே வாழ்க்கையில் நம்ம யாரையுமே போய் டிஸ்டர்போ ஒரு தொல்லையாகவும் இருக்கக்கூடாது. சும்மா அவங்க நிம்மதியாக இருக்கும்போது நம்ம இதுக்காக போய் அவங்க நோண்டக்கூடாது. இது ஒரு தத்துவம். பூமர்னு நினைக்காதீங்க, சொல்கிறேன், லைஃப் அட்வைஸ்.